Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Dragonfly Rotorcraft mission recently seen in news is associated with which space organization அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Dragonfly மிஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நாசாவோடது தான் இந்த Dragonfly மிஷன். ஓகேவா? ஸோ எங்கே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டர்னோடைய ஒன் ஆஃப் த மூணாக இருக்கக்கூடிய டைட்டனுக்கு வந்து போக போகிறாங்க. ஓகேவா? டைட்டனை போய் ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2028 லான்ச் ஆக போகுது. எப்போ லேண்ட் ஆகும், எப்போ டைட்டன் போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2034 டைட்டனை ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ Dragonfly மிஷன் அப்படின்னா நாசாவோடது. அடுத்தது, தலீப் சிங் மஜீத்தியா பாஸ்ட் அவே ரீசென்ட்லி அட் த ஏஜ் ஆஃப் 103. ஹூ வாஸ் ஹீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1920 பிறந்திருப்பாரு. ஸோ வேர்ல்டு வார் 2 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான் தலீப் சிங் மஜீத்தியா. ஓகேவா? அடுத்தது, who won the Stuttgart Open Tennis Tournament held in Germany. ஸ்டட்கர்ட் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சிட்டி. ஸோ இது வந்து விமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எலேனா ரைபாக்கினா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கசகஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் எலினா ரைபாக்கினா. ஓகேவா? ஸோ அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. யார் தோக்கடிச்சிருப்பாங்கன்னா மார்டா கோஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள தோக்கடிச்சிருப்பாங்க. அடுத்தது, Transplantation of Human Organs and Tissues Act was enacted in which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் இந்த சட்டம் வந்திருக்கும்னா 1994 வந்திருக்கும். ரீசெண்டாக ஒரு ஐடியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நோட்டோ ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களோ, ஸோ நான் ஒருத்தருக்கு ஆர்கனை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த ஆர்கனை வாங்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஸோ அதை பேசிஸில் தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்ட் என்னன்னா இதுதான், தோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்ட். ஓகேவா? ஸோ எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1994 வந்து வந்திருக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு எர்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு எர்த் டே எப்போனா April 22 தான் வேர்ல்டு எர்த் டே. ஸோ இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளானட் வெர்சஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.